உங்கள் பர்ஸில் எவ்வளோ காசு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா உங்களால் டக்குன்னு சொல்ல முடியுமா? கஷ்டம், கரெக்டுங்களா? இதே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பல பேரால் சொல்லிட முடியும். எப்படி அப்படின்னு கேட்டால் இதுதான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட விக்ட்ரி அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தா கடந்த 5-10 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் எக்கானமி பொதுவாக அதிகமாகவே வந்து ஒரு 90%, 90% மேலே கேஷ் எக்கானமியாக இருந்தோம். அதாவது நம்ம வாங்குறது விற்கிறது எல்லாமே வந்து நம்ம பணத்தை வச்சு மட்டும்தான் பண்ணிட்டு இருப்போம். டிஜிட்டலுங்கிறது பெரிய அளவுக்கு வந்து செயல்பாட்டில் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 2016 ஏப்ரல் 11ஆவது நாள் அன்றைக்கி தான் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன், அதாவது யூபிஐ அப்படிங்கிறதே வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணதுக்கப்புறம் நம்மளோட 90% வந்து கேஷ் எக்கானமியாக இருந்தது. அப்படியே கிராஜுவலாக சரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து காசை விட அதிகமாக டிஜிட்டலில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சிட்டே வருது. இது கொரோனா 2020க்கு அப்புறம் இன்னும் ரொம்ப டிராஸ்டிக்காக குறையுது. அப்போ வந்து இன்னும் இந்த யூபிஐயோட டிரான்சாக்ஷன் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அப்படி அந்த மாதிரி அதிகமாகி இப்போ 90%ல் இருந்த கேஷ் எக்கானமி குறைஞ்சி இப்போ 60%ல் வந்து நிற்கிது. இது வந்து நமக்கு வந்து இந்த சிஎம்எஸ் இன்ஃபோ அவங்க கொடுத்த ரிப்போர்ட். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த 60%ஐயும் இன்னும் குறைச்சி நம்ம வந்து இன்னும் அந்த கேஷ் எக்கானமி, அதாவது கேஷ் சர்க்குலேஷனே வந்து ரொம்ப கம்மி பண்ணணும், டிஜிட்டலாக தான் மக்கள் வந்து செலவு பண்ணணுங்கிற மாதிரி 60லேருந்து இன்னும் 40% குறைக்கணும் இன்னும் அடுத்த 5 வருஷங்களில். இது வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் மூலமாக இந்த 60லேருந்து 40% குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரயத்தனம் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நமக்கு இந்த கேஷ் எக்கானமி டிஜிட்டல் எக்கானமிங்கிற 2 புரிதல் வருது. ஃபஸ்ட்டு இந்த கவர்மெண்ட்டே வந்து கேஷ்லேருந்து கம்ப்ளீட்டாக எல்லாரும் டிஜிட்டல் மாற்றணும்னு நினைக்கிறாங்க. கேஷ்லேயே நல்லா தானே இருக்குது டிரான்சாக்ஷன், ஏன் அப்படி பண்ணோன்னா அதுக்கு ஒரு 2 முக்கியமான ரீசன் சொல்லப்படுது. ஒன்று, நம்ம காசை பிரிண்ட் பண்ணுறோம்ல அதுக்காகக்கூடிய செலவை வந்து நம்மளால் குறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது, பிளாக் எக்கானமி இல்லாட்டி பிளாக் மணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. பிளாக் மணி அப்படின்னா கருப்பு பணம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்து இப்போ டிஜிட்டலாக நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எல்லாமே உங்களோட பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்ஸு எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு கேப்சர் ஆகிடும். அதனால் கவர்மெண்ட்டால் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். இதே நீங்கள் கேஷாக வந்து ஒருத்தங்க கிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கவர்மெண்ட்டால் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியாது. இப்படி தான் வந்து பிளாக் மணி வந்து நம்மளோட எக்கானமியில் சுழன்ட்டு இருக்கு. அதை குறைக்கிற விதமாக நம்ம டிஜிட்டலை குறைச்சி எக்கானமியில் கேஷை குறைச்சிட்டு டிஜிட்டல் ஏற்றும் பொழுது நமக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு அந்த ட்ராக்கிங் எல்லாமே ஈஸியாக தெரியும். அது மூலமாக நல்ல டேக்ஸ் வரும். அப்புறம் பிளாக் கரன்சிஸ் எல்லாமே வந்து நம்மளால் குறைக்க முடியும். இப்படிங்கிற பிளான்ஸில் இதெல்லாம் பண்ணுறாங்க. சரி, இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஷ் டிரான்சாக்ஷன்லேயும் இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்லையும் இருக்கக்கூடிய லிமிட்ஸ். கவர்மெண்ட்டு இந்த கேஷை வந்து குறைக்கணும் அப்படின்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லிமிட்ஸ் எல்லாருமே வச்சுருக்கணும், கரெக்டுங்களா? அப்படி கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லிமிட்ஸு இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதனால் எனக்கு என்ன அப்படின்னும் பொழுது நம்மளை அறியாமையே நம்ம அந்த லிமிட்டை தாண்டியோ இல்லை சில நேரங்களில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தாண்டியோ நம்ம சில டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்பொழுது இது அந்த பேங்க்கு மூலமாக ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு ஐடி டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வரும் பட்சத்தில் அப்போ நமக்கு தெரியாது, அது இது நம்ம சொல்லி எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் வந்து லா, அந்த சட்ட திருத்தங்களை வந்து தெரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது நம்மளோட கடமை. ஓகேங்களா? அதனால தான் இந்த கம்ப்ளீட் வீடியோ வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கப்படுது. எந்தெந்த கேஷ் எக்கானமியும் டிஜிட்டல் எக்கானமியும் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லிமிடேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பை தி வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ப்ராக் வேர்ல்ட். இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு 2 விதமான டிரான்சாக்ஷன் இருக்குது. ஒன்று கேஷ் டிரான்சாக்ஷன், இன்னொன்று டிஜிட்டல். இப்போ கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதை நம்ம வந்து பொதுவாக வந்து கேஷ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு பேங்க்லேயோ அங்கே ஏதோ டெபாசிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேங்க்னு எடுத்துக்கிட்டால் அங்கே 2 விதம் வரும். ஒன்று சேவிங்ஸ் அக்கௌண்ட், இன்னொன்று கரண்ட் அக்கௌண்ட். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் என்னென்ன லிமிடேஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, நம்ம இந்த கரண்ட் அக்கௌண்ட்லேயும் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா கவர்மெண்ட்டில் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல் விஷயம், நம்ம கேஷை டெபாசிட் ஆர் வித்ட்ராவல் பண்ணுறோம்ல. இப்போ நீங்கள் ஏடிஎம்லேயோ இல்லாட்டி உங்கள் பேங்க்லேயோ போய்ட்டு நீங்கள் கேஷை டெபாசிட் பண்ணுறீங்க இல்லை வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா ஏப்ரல் மாதம், இப்போ 2025 ஏப்ரல்லேருந்து அடுத்த வருஷம் மார்ச் 2026 வரைக்கும் இது ஒரு ஃபினான்ஷியல் இயர் சொல்லுவாங்க. இந்த ஃபினான்ஷியல் இயரில் அதிகபட்ச லிமிட்டாக 10 லட்ச ரூபாய் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இந்த 10 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணாலும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், எப்போ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் சிங்கிள் டே டிரான்சாக்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு
உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. சில நேரங்கள் அக்கேஷனலாக ஒருத்தவங்க வந்து இண்டிவிஜுவலாக ஒரு 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, அதாவது சீனியர் சிட்டிசன் இல்லாமல் 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் 2.5 லட்ச ரூபா இருக்கும் சிங்கிள் டே டிரான்சாக்ஷனும் பண்ணலாம். அக்கேஷனலாக அடிக்கடி இதையும் பண்ண முடியாது. இதே நீங்கள் 60 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களால் 5 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் சிங்கிள் டேயில். பட் சிங்கிள் டே பண்ண முடியும்னு சொல்லிட்டு மாதம் இதே பண்ண முடியாது. நமக்கு அந்த ஒரு வருஷத்துக்கான டெட்லைனும் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷம் அப்படின்னா 10 லட்ச ரூபாய் தான் நம்மளோட மேக்ஸிமம் லிமிட். அதுக்கு வரைக்கும் தான் உங்களால் பண்ண முடியும். சரி, இப்போ நான் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே தேவைப்படுது, அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் கையில் போதிய ரெக்கார்ட்ஸ் இருக்குது, கம்ப்ளீட்டாக அந்த பணத்துக்கான ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த 10 லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணலாம். உங்ககிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை, நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேங்க், அந்த பர்டிகுலர் பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அந்த எல்லா டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸும் அவங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லணும். அப்படி அந்த இன்கம் டேக்ஸ் போகும்போது அந்த இன்கம் டேக்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு நோட்டீஸோ பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு சினாரியோ. இப்போ இன்னொரு சினாரியோவில் நம்ம சொன்ன மாதிரி 10 லட்ச ரூபாய்க்கு மேல் நான் டெபாசிட் பண்ணணும், ஆனால் என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் எல்லா ப்ரூஃபும் இருக்குது, அப்போ நான் பண்ணிக்கலாமா அப்படின்னா அங்கேயும் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, நீ 10 லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணிக்கோ, ஆனால் எனக்கு டிடிஎஸ் கொடுத்துரு. டிடிஎஸ்னா டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ். எனக்குன்னு சில பர்சன்டேஜ் நீ கமிஷனாக கொடுத்துடணும். கமிஷன் கைண்ட் ஆஃப் மீன்ஸ் நீங்கள் அந்த காசை வந்து டிடிஎஸ்ங்கிற பாயிண்ட்டில் அவங்க வாங்கிப்பாங்க. இந்த டிடிஎஸ் பணத்தை நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். எப்போனா நீங்கள் அந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுவீங்களே, அப்போ நீங்கள் ஃபைல் பண்ணி அந்த காசை வாங்கிக்கலாம். சரி, டிடிஎஸ் அப்படின்னா எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் அதுலேயும் வந்து 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று, பேன் கார்டு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பேன் கார்டை லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபைன். நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய பணத்துக்கு 20% அவங்க டிடிஎஸ் போடுவாங்க. அதாவது நீங்கள் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க அப்படின்னா அந்த 5 லட்ச ரூபாய்க்கு 20% அவங்க வந்து உங்களுக்கு டிடிஎஸாக போடுவாங்க. இப்போ ஓகே, நான் பேங்க்கில் வந்து என்னோடய பேன் கார்டெலாம் லிங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னால் உங்களுக்கு 2ஆக பிரியுது. அதாவது 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதே பண்ணால் கடந்த 3 வருஷங்களில் நீங்கள் ஐடிஆரே ஃபைல் பண்ணது கிடையாது அப்படின்னா நீங்கள் 20 lakhsலேருந்து 1 கோடி ரூபாய், அந்த 20 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் இந்த ரேஞ்சில் நீங்கள் இது டெபாசிட் பண்ண போகிறீங்க, இல்லை கேஷ் வித்ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2% டிடிஎஸ் போடுவாங்க. இதே நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% டிடிஎஸாக போடுவாங்க. இல்லை கடந்த 3 வருஷங்களில் நான் ஆல்ரெடி ஐடிஆர்லாம் ஃபைல் பண்ணுறது உண்டு, எங்கள் வீட்டிலலாம் ஃபைல்லாம் பண்ணுறாங்கப்பா அப்படின்னால், இல்லை நான் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னால் 1 கோடி ரூபாய்க்கு மேலே உங்களோட டிரான்சாக்ஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 2%ங்கிற மாதிரி இது வந்து பிடிப்பாங்க. இப்போ நம்ம டிடிஎஸாக வந்து உங்களுக்கு பிடிப்பாங்க. அதை நம்ம லைவாக பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக வந்து டிரான்சாக்ஷன் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இந்த ஃபினான்ஷியல் இயரில் 25-26 வந்து ஏதோ ஒரு பேங்க் லைன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு 1 கோடியே 10 லட்ச ரூபா ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது முதல்ல அந்த 20 லட்சத்துலேருந்து 80 லட்சம் அந்த நம்ம சொன்னோம்னா அது 20 lakhsலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த 80 லட்சம் இருக்குல்ல, அந்த 80 lakhsக்கு கவர்மெண்ட் சைடில் நமக்கு 2% டிடிஎஸாக போடுவாங்க. ஸோ 80 lakhsக்கு வந்து 2% அப்படின்னா 1,60,000 நமக்கு வந்து வரும். இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த 1 கோடி ரூபாய்க்கு வந்து நீங்கள் போட்டாச்சு. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 10 லட்சத்துக்கு நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு 5% டிடிஎஸ் போடுவாங்க. 5%னா 10 லட்ச ரூபாய்க்கு வந்து 50,000 ரூபாய் வந்து நமக்கு டிடிஎஸாக வரும். ஸோ ஃபைனலாக எவ்வளோ வரும், இப்போ 1 கோடி ரூபாய் 10 லட்சத்துக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா இந்த 1,60,000 + 50 அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து 2,10,000 ரூபாய் டிடிஎஸாக வந்து கவர்மெண்ட் சைடில் டிடெக்ட் பண்ணுவாங்க. என்ன இவ்வளோ பணம் பிடிக்கிறாங்களே, கிட்டத்தட்ட 2,10,000 ரூபாய் பிடிக்கிறாங்களே அப்படின்னா இந்த பணத்தை கவர்மெண்ட் சைடில் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க டிடிஎஸாக. நீங்கள் இது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்பொழுது நீங்கள் இதெல்லாம் காட்டிட்டு இந்த 2,10,000 ரூபாய் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இது ஐடிஆர் ஃபைல் பண்ணும்பொழுது மட்டும்தான் இந்த பணம் நமக்கு கிடைக்கும். இதில் பல பேருக்கு தோணலாம், என்ன நீங்கள் 1 கோடி ரூபாய் வரைக்கும் கேல்குலேஷன் போகிற, இங்கே முதல்ல 10 லட்ச ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாதுன்றாங்க, எனக்கு 10 லட்ச ரூபாவே கஷ்டம் தான், ஸோ அதனால் எனக்கு இந்த 1 கோடிங்கிறதுலாம் அதனால் எனக்கு இது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கு இங்கே தோணலாம். பட் இங்கே பாயிண்ட் என்னென்னா 10 லட்ச ரூபாய் மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த சினாரியெல்லாம் சொல்லுவோம். இப்போ 10 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த சினாரியோ சொல்லுவோம். எப்படின்னா நீங்கள் சிங்கிள் டே டிரான்சாக்ஷனே வந்து உங்களால் ஒரு திடீர்னு ஒரு அவசரத்துக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் இருக்கும், அதுக்கு மேலே உங்களால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஒன்று, இப்போ நீங்கள் இதே வந்து ரியல் எஸ்டேட் பக்கம் வந்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா அங்கே 20,000 ரூபாய்க்கு மேலே 20,000க்கு மேலே உங்களால் கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக அது வந்து டாக்குமெண்டடாக தான் இருக்கணும், கம்ப்ளீட்டாக டிஜிட்டலாக மட்டும்தான் டிரான்சாக்ஷன் நடக்கும். இது நம்ம சொல்கிறோம், பட் ஸ்டில் ரியாலிட்டியில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பல பேருக்கு வந்து எல்லாருமே வந்து 20,000 தான் பண்ணுறோமா அப்படின்னா கிடையாது. நம்ம வேல்யூவேஷனில் ஒரு வீடு வாங்குறோன்னா ஒரு வேல்யூவேஷனில் ஒரு கணக்கு சொல்லி அந்த கணக்கை நம்ம வந்து கைமாற்றுறோம். மீதி கணக்கில் சொல்லாத பல இது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா வேல்யூவேஷன் படி பார்த்தா ஒரு 60 லட்சம் 70 லட்சம் தான் காட்டுவாங்க. மீதி 30 லட்சம் வந்து இந்த பிளாக் மணியாக தான் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கும். இது வந்து மாட்டாதவருக்கும்
ஒன்றும் பிரச்சனை கிடையாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒன்ஸ் சிச்சுவேஷன் கைமீறி போகும்போது ஏதோ ஒரு இடத்த நம்ம மாற்றோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் இன்கம் டேக்ஸ் நம்ம இப்போ தான் வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக டிஜிட்டலாக மாறிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து டெவலப்பிங் எக்கானமி தான், டெவலப்டாக ஒன்றும் மாறலை. ஸோ மாறும்பொழுது இப்போ தான் டிஜிட்டலாக மாறுறதுனால இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் கடந்த 10 வருஷம் வச்சுருக்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் நம்மக்கிட்ட அவங்கக்கிட்ட இருக்கும். நம்ம இன்றைக்கி பண்ணுற ஏதோ ஒரு தப்பு வந்து ஃப்யூச்சரில் என்றைக்காச்சும் அது 9வது வருஷம் நீங்கள் மாட்டிங்கன்னா கூட இது வரைக்கும் நம்ம மாட்டலப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ஒரு 8வது 7வது 8வது வருஷம் இல்லை 9வது வருஷம் நீங்கள் மாட்டினா கூட மாட்டும்பொழுது அப்போ இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் உங்களுக்கு வரும். அப்படி வரும்பொழுது அந்த 9 வருஷத்துக்கான டேக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் அப்போ பே பண்ண வேண்டியது இருக்கும். கூட அந்த டேக்ஸ் அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கு மேலே பெனால்ட்டி, இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பே பண்ணும்பொழுது அப்போ அது இன்னும் மோசமான சிச்சுவேஷனாக இருக்கும். பெட்டர் நம்ம அந்த மாதிரி சினாரியோவை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தா இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது வந்து நம்ம எவ்வளோ பணம் கட்டி ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டுறோமோ அது வந்து 80Dயில் வந்து நம்மளால் டிடெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இதை நீங்கள் கேஷ் ட்ரான்சாக்ஷனாக பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு 80Dயில் அந்த சலுகை கொடுக்கப்படாது. அண்ட் ஃபைனலாக பார்க்கும்பொழுது நம்ம இப்போ வந்து சில இடங்களில் சில நேரங்களில் டொனேஷன் கொடுப்போம். அந்த டொனேஷனும் வந்து நீங்கள் 2000 ரூபாய்க்கு மேலே கொடுத்தீங்க அப்படின்னா 80G அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனில் நம்மளால் டிடெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் 2000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் கொடுக்குறீங்க காசு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, டிடெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ இவ்வளோ நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பற்றி என்னென்ன செக்ஷன் பார்த்தோம். இப்போ கரண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது யார் எடுத்துப்பாங்க இல்லை யார் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிஸ்னஸ் பீப்புள் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து டிரான்சாக்ஷன் நமக்கு அதிகமாக பண்ண வேண்டியது இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறாங்களா ஆப்வியஸாக. ஸோ டிரான்சாக்ஷன் அதிகமாக பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்ற விதத்தில் கரண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ கரண்ட் அக்கௌண்ட் பிஸ்னஸ் பீப்புள் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தோம். அப்போ ஆப்வியஸாக வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நமக்கு ஒரு வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா வந்து கேஷ் டெபாசிட் வித்ட்ராவல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ 10 லட்ச ரூபாய்க்கு மேலே தானே இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இவங்க அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனால பிஸ்னஸ் பீப்புளுங்கிறது இவங்களுக்கு 50 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் லிமிட் கொடுத்துருக்காங்க. 50 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் கேஷ் டிரான்சாக்ஷன் வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் கேஷ் டிரான்சாக்ஷன் எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போகும்போது உங்களுக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு நாள் கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு 10,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு நாள் டிரான்சாக்ஷன். ஏன் அப்படின்னா ஒரு நாள் டிரான்சாக்ஷன் 10,000 ரூபாய் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ 365 நாள் இருக்குது. அவங்களோட டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஆப்வியஸாக அந்த பிஸ்னஸ் அவங்க பண்ணுற பிஸ்னஸில் வந்து அவங்க ப்ராஃபிட்டபிளாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணுக்கு. அப்படி இருந்தாங்கன்னா ஆப்வியஸாக அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸேஷன் அவங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்க போடக்கூடிய எஃப்டிஸ், இப்போ கரண்ட் அக்கௌண்ட்டில் போடக்கூடிய எஃப்டிஸ் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் கேஷாக வந்து கொண்டு போய் எஃப்டியில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும். அதுக்கு மேலே போனால் சேம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்ளை ஆகும். அடுத்து கிரெடிட் கார்டு நம்ம பார்த்தோம் அவங்க வந்து எவ்வளோ வேணாலும் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். பட் கிரெடிட் கார்டு அந்த பே பண்ணும்பொழுது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கேஷாக அவங்களால அந்த கிரெடிட் கார்டை பே பண்ண முடியாது, பே பண்ணவும் கூடாது. அங்கேயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்ளை ஆகும். இது மாதிரி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நமக்கு சேவிங்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி கேஷில் வந்து நமக்கு இது போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இது யூபிஐ போய்டும். யூபிஐ டிஜிட்டல் தானே. டிஜிட்டலில் போனால் அப்போ நமக்கு எந்த லிமிட்ஸும் கிடையாது, என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கும் கவர்மெண்ட் சைடில் லிமிடேஷன்ஸ் இருக்குது. இப்போ யூபிஐ டிரான்சாக்ஷன் எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களால் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அதுக்கு மேலே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த பேங்க்கை ரீச் பண்ணணும். உங்களுக்கு போதிய டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே வேணும். அதெல்லாம் வச்சு தான் உங்களால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். இப்படி தான் உங்களுக்கு பண்ண முடியும். ஸோ இப்போ பல பேருக்கு எங்களுக்கு கொஷின் கேட்கலாம், ஓகேப்பா இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறீங்க, அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது, இந்த அமௌண்ட் இருக்காங்க பண்ணணும், இதெல்லாம் சரி. இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் இருக்காங்க. அதில் பல கோடி மக்கள் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெய்லி. இதில் இப்போ இவ்வளோ பேர் பண்ணுறதில்ல நான் ஒருத்தம் பண்ணுறதுல நான் மாட்டவா போகிறேன். இவ்வளோ நாள் அதை பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் என்ன மாட்டிகிட்டா இருந்தேன் இவ்வளோ நாள் மாட்டல, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தாராளமாக பண்ணல அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி தான். ஆல்ரெடி இந்த வீடியோவில் நம்ம சொல்லிட்டோம் முன்னாடியே. நம்ம வந்து இப்போ டெவலப்பிங் எக்கானமியாக இருக்கும். இப்போ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் 10 வருஷமாவது இருக்கும். அந்த 10 வருஷத்தில் இன்றைக்கி நீங்கள் எஸ்கேப் ஆனாலும் நம்ம எக்கானமி வளர என்றைக்காச்சும் நீங்கள் மாட்டும் பொழுது என்றைக்கு வேணாலும் மாட்டலாம். இன்றைக்கி தப்பிச்சிட்டுங்கிற மாட்டோம், என்றைக்கு மாட்டணும் அந்த எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் விட்டு போனதோ அந்த எல்லாத்துக்குமான டேக்ஸ் பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து கட்டும்பொழுது அது ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும். அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சைடில் எவ்வளோ கரெக்டாக இருக்க முடியுமோ இருந்துட்டு போயிடுறதுங்கிறது ரொம்ப பெட்டர். ஸோ இதுதான் இந்த வீடியோ. இப்போ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினச்சிருக்கேன். என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கும் எல்லாமே. இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கு இது ரொம்ப தேவைப்படுதோ, யார் இது தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. ட்ராக் வேர்ல்ட்.